இல்ல அவர் பிரஸ் மீட்ல எல்லாமே நான் சொன்னது பொய்ன்னு சொல்லியிருப்பாரு. அது வந்து அவர் ப்ரூவ் பண்ணணும். சும்மா வந்து வாயிலேயே வந்து வடை சுட்டுட்டு இருந்தா யார் நம்புவா? பிரஸ் மீட்ல அத்தன பேருக்கு முன்னாடி என்ன தப்பா வந்து போர்ட்ரேட் பண்ணியிருப்பாரு. இந்த மாரி இந்த பொண்ணு நைட்டெல்லாம் பேசிட்டு இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. வில் ஹி ப்ரூவ் இட்? அவர் என்ன என் மேல டெஃபமேஷன் ஃபைல் பண்றது? நான் அவர் மேல டெஃபமேஷன் ஃபைல் பண்றேன். இவங்களுக்கு எதிர்த்து நாங்க கேள்வி கேட்டா எங்களை டெர்மினேஷன் பண்ணிடுவாங்க. உடனே என்ன சொல்லுவாங்க? யூனியனுக்கு அகைன்ஸ்டா வந்து செயல்பட்டுருக்காங்க. யூனியனுக்கு அகைன்ஸ்டா யாரும் செயல்படலங்க. யூனியன் வந்து பொதுவானது. அவங்க போஸ்டிங்ல இருக்காங்க, நாங்க போஸ்டிங்ல இல்ல. அவ்வளவுதான் வித்தியாசம் எங்களுக்கும் அவங்களுக்கும். டேக் ஒன் நேர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சங்கீதா டப்பிங் ஆர்டிஸ்ட் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம் மேடம். ஆக்சுவலி இப்போ சோஷியல் மீடியாவிலேருந்து ஃபுல்லாக ட்ரெண்டாக போன விஷயம் என்னன்னா, அவர் வந்து ப்ரெஸ் மீட் சாஜி அவர்கள் வந்து ப்ரெஸ் மீட் கொடுத்தது. அது ஃபுல்லாக அவங்களுக்கு அப்போஸாக தான், அவங்களை எதிர்த்து மட்டும்தான் வந்து பேசியிருக்காங்க. பட் உங்கள் கையில் எல்லா ப்ரூஃபுமே இருக்கு இல்லையா? அவர் குறிப்பிட்டு சொன்ன விஷயங்கள் என்னன்னா, இந்த மாதிரி நீங்கள் தான் வந்து அப்யூஸ் பண்ணுறீங்க, நீங்கள் தான் தப்பான ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க அவர் மேலே அப்படின்ட்டு. ஸோ அதை பற்றி பேச முடியுமா? அந்த ப்ரெஸ் மீட்டில் இருக்கிற கான்வர்சேஷனை பற்றி. இல்ல அவர் பிரஸ் மீட்ல எல்லாமே நான் சொன்னது பொய்ன்னு சொல்லியிருப்பாரு. அது வந்து அவர் ப்ரூவ் பண்ணணும். சும்மா வந்து வாயிலேயே வந்து வடை சுட்டுட்டு இருந்தா யார் நம்புவா? என்கிட்ட எல்லா ப்ரூஃபும் இல்லாமயா நான் வந்து கன்விக்ஷன் வாங்கி குடுத்துருக்கேன் ஷாஜிக்கு வந்து. ப்ரூஃப்ஸோட தானே நான் போராடிட்டு இருக்கேன். ஸோ அவர ப்ரூவ் பண்ண சொல்லணும் ஃபர்ஸ்ட்டு வந்து. பிரஸ் வந்து கேட்கணும். ஏன் கேட்கலன்னு தெரியல. ரிப்போர்ட்டர்ஸ் வந்து ப்ரூஃப் குடுங்க அப்படின்னு சொல்லி. ஒருத்தர் கேட்டாருன்னு நெனைக்கிறேன். அது வந்து போலீஸ் கிட்ட இருக்கு. கேஸ் வந்து ப்ரோக்ரஸ்ல இருக்கு. தர முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படியே வாயிலேயே வடை சுட்டுட்டே இருக்க வேண்டியது. அவங்க கிட்ட எந்த ப்ரூஃபும் இல்ல. ப்ரூஃப் இருந்தா ஆஃப் கோர்ஸ் காமிச்சிருப்பாங்க பிரஸ் மீட் அப்போ. இப்போ நீங்களும் சார்ஜியும் வந்து ஒண்ணா சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அப்படி நீங்க எப்போ வந்து டப்பிங்குள்ள வந்தீங்க? அவருக்கும் உங்களுக்கும் உள்ள இந்த ஸ்டார்ட்டிங்ல கண்டிப்பா பிரச்சனை நடந்திருக்கும் இல்லையா? அது எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்றத சொல்ல முடியுமா? இல்ல 2016லேருந்து டப்பிங் யூனியன்ல மெம்பரா இருக்கேன். 2017ல வந்து எனக்கு ஷாஜிய தெரியும். அவரோட ஸ்டுடியோவுக்கு வந்து நான் வொர்க்குக்காக போறம்போது, அவர் வந்து வெர்பலா என்கிட்ட கேட்டாரு. "அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து உங்களுக்கு டப்பிங் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் நெறைய குடுக்குறேன்" அப்படின்னு சொன்னாரு. நான் வந்து இல்ல கட் பண்ணிட்டேன் ஃபோன வந்து. அதுக்கப்புறம் WhatsAppல எனக்கு மெசேஜ் பண்ணியிருப்பாரு. ஃபோன்ல சொன்னது ஓகேவான்னு சொல்லிட்டு. நான் வந்து அதுக்கு ரிப்ளை பண்ணியிருப்பேன் வந்து. திட்டி அனுப்பிச்சிருப்பேன். இந்த மாரி அந்த மாரிலாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. அது என்கிட்ட இருக்கு அந்த சாட் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் அவரோட ஸ்டுடியோக்கு நான் போல. ஸ்கிப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா அவர் ஸ்டுடியோலேருந்து எனக்கு கால் வந்துச்சு. ஒரு ஒரு 1, 2 1 மந்த்தா 2 மந்த் அப்புறமா எனக்கு கால் வந்துச்சு. இந்த மாரி வாங்கன்னு சொல்லிட்டு. நான் உங்க ஷாஜிய கால் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அவர் எனக்கு லைனுக்கு வந்தாரு. வந்த உடனே நான் சொன்னேன், "இங்க பாருங்க நீங்க அந்த மாரிலாம் பேசிட்டு இருக்கீங்க. எனக்கு அதெல்லாம் புடிக்கல. நீங்க வேற ஆர்டிஸ்ட்ட வச்சு டப்பிங் பேசிக்கோங்க" அப்படின்னு சொன்னதுக்கு, அவர் வந்து இல்லம்மா நான் மத்த பொண்ணு மாரி நெனச்சுட்டேன். சாரின்னு சொல்லிட்டு என்கிட்ட அப்பாலஜைஸ் கேட்டாரு. அதுக்கப்புறம் நெறைய வொர்க் இருக்கு பேசணும். ஏன்னா நான் 3 லாங்குவேஜ் பேசிட்டு இருந்தேன். தெலுங்கு, தமிழ், இங்கிலீஷ் சொல்லிட்டு. ஸோ நெறைய பேசணும். டப்பிங் வொர்க் நெறைய இருக்கு அப்படின்னாரு. சரி ஓகே ஃபைன். அப்புறம் அப்பாலஜிஸ் கேட்டனால, ஓகே திருந்திருப்பாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கையில வந்து திரும்ப அவர் ஸ்டுடியோக்கு நான் வொர்க்குக்காக கன்டின்யூ பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து நான் 2 வருஷம் எதுவுமே அந்த மாரிலாம் பண்ணல. 2020ல தான் வந்து அவர் என் மேல கை வச்சு ஃபிசிக்கலா வந்து பண்ணதுக்கப்புறமா நான் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணேன் யூனியனுக்கு. எந்த ஆக்ஷனும் எடுக்கல. ஸோ நானு கோர்ட்டுக்கு போயிட்டேன். ஓகே. ஸோ இப்போ நீங்க வந்து கண்டிப்பா ஆக்ஷன் எடுக்கல அப்படின்றத சொல்றீங்களே. நீங்க அவர்கிட்ட சேர்ந்த லைக் ஃப்ரெண்ட்ஸ் மாரி யாராச்சும் இருக்கலாம் உள்ள. இல்ல அவருக்கு சாதகமா சில பேரும் நடந்திருக்கலாம் இல்லையா? ஏன் அந்த கேஸ் எடுத்துக்கல அப்படின்றத சொல்ல முடியுமா? கதிரவன் பாலும், ஷாஜும் வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஸோ ஒரு திருடனுக்கு இன்னொரு திருடன் வந்து சப்போர்ட் பண்ணியே ஆகணும். அப்படி இல்லன்னா இவங்கள பத்தி அவங்க சொல்லுவான், அவங்கள பத்தி இவங்க சொல்லி நாறி போயிடும். ஸோ அதனால வந்து எதுவுமே ஆக்ஷன் எடுக்கல. பிளஸ் வந்து நான் வந்து கதிரவன் பாலு கிட்ட நான் தான் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்றேன் இந்த மாரின்னு சொல்லிட்டு. அவர் பிரஸ் மீட்ல சொல்லியிருப்பாரு. அந்த பொண்ணு வந்து நைட்டெல்லாம் கால் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. மேல கை வச்சதெல்லாம் அப்பலாம் பொய் சொல்றாங்க அப்படின்ட்டு. ஆக்சுவலி வந்து கதிரவன் பாலு மறந்துட்டாரா என்னன்னு தெரியல. அப்படி அவர் வந்து நான் மேல கை வச்சிருந்த சொல்லியிருந்தேனாக்கா பிரஸ் மீட்ல பிரஸ் ரிப்போர்ட்டர் என்ன கேட்டிருப்பாங்கன்னா, "அப்ப மேல கை வச்சிருக்காங்கல்ல, ஏன் சார் ஆக்ஷன் எடுக்கலன்னு?" கேட்டிருப்பாங்க. அதனால அவர் ஸ்கிப் பண்ணிட்டாரு. ஒருவேள அவர் ஏதாச்சும் கோமால இருக்காரான்னு தெரியல கதிரவன் பாலு வந்து. அண்ட் ஒன் மோர் திங் சொல்லியிருப்பாரு. ஷாஜி கிட்ட ஃபோன் பண்ணி பேசினது, அப்பதான் எனக்கே தெரியும் என்ன பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஷாஜி வந்து நான் நைட் எல்லாம் வந்து ஃபோன்ல அவர்ட்ட பேசிட்டு இருந்தேன். கேஷுவலா நாங்க எப்பயும் பேசுவோம்ன்னு ஷாஜி சொன்னதா வந்து கதிரவன் பாலு வந்து பிரஸ் மீட்ல வந்து சொல்லியிருக்காரு. ஷாஜியே வந்து ப்ரூஃப் சப்மிட் பண்ணவே இல்ல. அதாவது நான் சங்கீதாட்ட பேசியிருக்கேன் நைட் எல்லாம். அப்படின்னா கால் ஹிஸ்டரி இருக்கும். எல்லாமே ப்ரூஃப்ஸ் இருக்கும்ல. அவர் சப்மிட் பண்ணியிருக்கலாமே கோர்ட்ல. அவர் எதுவுமே சப்மிட் பண்ணல. அப்ப வந்து நான் பேசல அதுதான் உண்மை. அவர்ட்ட ப்ரூஃபும் எதுவுமே இல்ல நான் பேசினதுக்கு வந்து. ஸோ எனக்கு புரியல. கதிரவன் பாலுக்கு வந்து எப்படி தெரியும்? ப்ரூஃப் இருக்கா என்னன்னு தெரியல. பிரஸ் மீட்ல அத்தன பேருக்கு முன்னாடி என்ன தப்பா வந்து போர்ட்ரேட் பண்ணியிருப்பாரு. என்னோட கேரக்டர் வந்து தப்பா போர்ட்ரேட் பண்ணியிருப்பாரு. இந்த மாரி இந்த பொண்ணு நைட்டெல்லாம் பேசிட்டு இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. வில் வில் ஹி ப்ரூவ் இட்?
ப்ரூவ் பண்ண முடியாது. அண்ட் ஒன் மோர் திங் வந்து பார்த்தீங்கன்னா, சரி கதிரவன் பாலுவோட பொண்டாட்டி ரேணுகா டப்பிங் ஆர்டிஸ்ட். அவங்களோட 2 பொண்ணுங்களும் டப்பிங் பேசிட்டு இருக்காங்க. இதே ஷாஜி கிட்ட அவங்களோட கதிரவனோட பொண்டாட்டி, அவங்க 2 பொண்ணுங்க நைட்டெல்லாம் பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஷாஜி வந்து கதிரவன்ட்ட சொல்றாருன்னு வச்சுக்கோங்க. இந்த மாரி உங்க பொண்டாட்டிட்ட நான் நைட்டெல்லாம் பேசிட்டு இருந்தேன். ரேணுகா கிட்டயும், உங்க 2 பொண்ணுங்ககிட்டயும் அப்டின்னா, கதிரவன் பாலு வந்து பிரஸ் மீட் கூட்டி வச்சு இந்த மாரி சொல்வாரா? என் பொண்டாட்டி நைட்டெல்லாம் ஷாஜி கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. என் பொண்ணுங்க ஷாஜி கிட்ட பேசிட்டு இருந்தாருன்னு சொல்லிட்டு. மைட் பி இது உண்மையா இருக்கலாம், பொய்யா கூட இருக்கலாம். ஸோ அப்டின்னு இருக்கும்போது ப்ரூஃப் இல்லாம பேசக்கூடாது இல்லையா? அவர் வேற டெஃபமேஷன் என் மேல ஃபைல் பண்ணுவேன்னு சொல்லியிருப்பாரு. அவர் என்ன என் மேல டெஃபமேஷன் ஃபைல் பண்றது? நான் அவர் மேல டெஃபமேஷன் ஃபைல் பண்றேன். ஓகே. இப்போ எல்லாமே அது ஃபால்ஸ் அலிகேஷன்ஸ் வைக்கிறாங்கல்ல. இப்போ ஆனா அவங்க கிட்ட எந்த ப்ரூஃபும் கிடையாது. பட் ஆனா உங்களுக்கு மேல தான் வந்து உங்க கிட்ட தான் நெறைய நெகட்டிவ் வருது. உங்கள தான் வந்து நீங்க தான் தப்பு பண்ணியிருப்பீங்க. கமெண்ட்ஸ்ல கூட நீங்க தான் தப்பு பண்ணியிருப்பீங்க அப்டின்ற ஒரு போர்ட்ரேட் கொண்டு வந்துட்டாங்க. அது பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு? ஏன்னா உங்ககிட்ட எல்லா ப்ரூஃபும் இருக்கு. எல்லா சேனல் கிட்ட போய் சொல்றீங்க. இந்த மாதிரி எனக்கு வந்து இவ்ளோ அபியூஸ் நடந்திருக்கு. இவ்ளோ டெக்ஸ்ட் வந்திருக்கு. எனக்கு வேலை வரல அதுக்கப்புறமா. ஃபினான்ஷியலா ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு இவ்ளோ அலிகேஷன்ஸ் நீங்க வைக்கிறீங்க வித் ப்ரூஃபோட. பட் ஸ்டில் இருந்தாலும் அவங்க எந்த ப்ரூஃப்மே இல்லாம அவ்ளோ சப்போர்ட் இருக்குல்ல. யார் அந்த சப்போர்ட்டா இருக்கா? அதுதான் நான் இத எழுப்பியிருப்பேன். இந்த மாரி வந்து உங்க வீட்ல இருக்கிற பொண்ணுங்களுக்கு இந்த மாரி நடந்தா என்ன என்ன பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லிட்டு. பிளஸ் ராதாரவியோட பொண்ணு ரேகாக்கு ஒரு சவுண்ட் இன்ஜினியர் வந்து பிட் வீடியோ அனுப்பிச்சா என்ன பண்ணுவாரு ராதாரவின்னு கேட்டிருப்பேன். ராதாரவிக்கு 2 தங்கச்சிங்க இருக்காங்க. ஆக்ட்ரஸ் நிரோஷா, ஆக்ட்ரஸ் ராதிகா. அவங்க 2 பேர் மேல ஷாஜி கை வச்சா ராதாரவி என்ன பண்ணுவாரு? அவரோட ஸ்டாண்ட் எப்படி இருக்கும்? அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பேன். அது சொன்னதுக்கு அப்புறமா என்ன பெர்சனலா அட்டாக் பண்றாங்க அப்படின்றாரு. நாங்க அந்த மாரி பெர்சனலாலாம் அட்டாக் பண்ணல. நாங்க என்ன கேட்கிறோம்? உங்க வீட்லயும் பொண்ணுங்கலாம் இருக்காங்க. உங்க பொண்ணுங்க மேல கை வச்சு உங்க பொண்ணுங்களுக்கு இந்த மாரி செக்ஸ் டார்ச்சர் ஆச்சுன்னா, நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்களோட ஸ்டாண்ட் எப்படி இருக்கும்? அப்படின்னு சொல்லி கேட்கிறோம். அப்ப அது சொன்னா மட்டும் கோவம் வருது. அவங்க பொண்ணுங்க, அவங்க வீட்டு பொண்ணுங்கள சொன்னா, அப்ப மத்த பொண்ணுங்கலாம் பொண்ணுங்க இல்லையா? இந்த கமெண்ட்ஸ் போடுறாங்கல்ல, அத பத்திலாம் நான் கவலையே பட மாட்டேங்க. ஓகே, இப்ப சின்மயி கூட தான் பார்த்தீங்கன்னா, அவ்ளோ கமெண்ட்ஸ் அப்படி திட்டிட்டு இருந்தாங்க. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி பேசிட்டு இருக்காங்க. இந்த உலகம் அப்படிதான் வந்து பார்க்கும். இந்த உலகம் அப்படிதான் இயங்கும் வந்து. நான் வந்து கன்விக்ஷன் வாங்கிட்டேன். என்கிட்ட கோர்ட் ஜட்ஜ்மென்ட்டே இருக்கு. அப்படின்னு இருக்கும்போது, யாரும் எதுவும் சொல்லவும் முடியாது. அப்படி சொன்னாங்க அப்படின்னா, கோர்ட்ட அசிங்கப்படுத்துறாங்க, கோர்ட்ட அவமானப்படுத்துறாங்கன்னு அவங்க மேல கேஸ் ஃபைல் பண்ணிடுவேன். ஏன்னா கோர்ட் ஆர்டர் இருக்கு. இப்ப நீங்க சொன்னீங்க சின்மை, அதுக்கப்புறம் சில செலிபிரிட்டீஸ் இல்லன்னா வந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரி இருக்கவங்க சப்போர்ட் குடுக்குறாங்க அப்படின்னு. யார் யார் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கா? இல்ல நாங்க வந்து ராமராஜ்யம் டீம். எங்க டீம்ல இப்ப எல்லாரையுமே டெர்மினேட் பண்ணிட்டாங்க. இப்ப இருக்கிறது ஒரு 4 பேரு தான் இருக்காங்க. ஆக்ட்ரஸ் ரோகிணி மேம் இருக்காங்க. ஆக்டர் நாசர் சார் இருக்காரு. அப்புறம் இன்னும் 2, 3 வயசானவங்க இருக்காங்க. இவங்க 5 பேர் தான் இருப்பாங்க. மத்தவங்க எல்லாரும் டெர்மினேஷன். தாசரதி சாரா இருக்கட்டும், முரளிகுமார் சார், மதியானா, ஜேம்ஸ், சின்மயி, சுமதி, கண்ணன் எல்லாரும் லைனா டெர்மினேஷன் ஆயிட்டோம் நாங்க வந்து. இவங்கள எதிர்த்து நாங்க கேள்வி கேட்டா எங்கள டெர்மினேஷன் பண்ணிடுவாங்க. உடனே என்ன சொல்லுவாங்க, யூனியனுக்கு அகைன்ஸ்ட்டா வந்து செயல்பட்டுருக்காங்க. யூனியனுக்கு அகைன்ஸ்ட்டா யாரும் செயல்படலங்க. யூனியன் வந்து பொதுவானது. அவங்க போஸ்டிங்ல இருக்காங்க. நாங்க போஸ்டிங்ல இல்ல. அவ்வளோதான் வித்தியாசம் எங்களுக்கும் அவங்களுக்கும். கொஸ்டின் கேட்டா ஆன்ஸர் பண்ணணும். அது அவங்களோட டியூட்டி. அது அவங்களோட கடமை. கொஸ்டின் கேட்டா ஆன்ஸர் பண்ணாம டெர்மினேட் பண்ணா எப்படி அந்த 21 பேர் தான் இருப்பாங்க பாடில. அவங்க ஒருத்தர் மூஞ்ச ஒருத்தர் பார்த்துட்டு இருப்பாங்களா? அண்ட் ஒன் மோர் திங் சப்போர்ட் வந்து எங்க ராமராஜ்யம் டீம் எல்லாருமே சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பிளஸ் சின்மயி மேடமும் வந்து நான் ஜட்ஜ்மெண்ட் அவங்களுக்கு நான் அனுப்பிச்சு விட்டேன். இந்த மாரி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு. அவங்க வெரி ஹாப்பி. ஐ அம் ஹாப்பி ஃபார் யூ சங்கீதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ நெறைய பேரு எல்லாரும் எல்லாரும் வந்து என்ன சொல்றது? டைரக்ட்டா வந்து கூடலாம் வந்து வர முடியாது. கோர்ட்டுக்குலாம் அவங்களாலலாம் அலைய முடியாது. அவங்களுக்கு வொர்க் இருக்கும். பட் தே வில் சப்போர்ட் ஈச் அதர். ஓகே. இப்ப நீங்க இவ்ளோ ஸ்டாண்ட் எடுத்து நீங்க பேசுறீங்க. மீடியா கிட்ட வரீங்களா? உங்களுக்கு எதனா த்ரெட்டிங்கு இல்லன்னா உங்களுக்கு வந்து மெசேஜ் இல்ல கால்ஸ் அந்த மாரி ஏதாவது உங்களுக்கு வருதா? ப்ராப்ளம்ஸ் இருக்கா? இல்ல இல்ல இப்போ எனக்கு இதுவரைக்கும் எந்த காலும் வந்ததில்லங்க. த்ரெட்டனிங் கால்லாம் வந்ததில்ல. மைட் பி இப்ப கேஸ் ரீஓப்பன் ஆயிடுச்சு ராதாரவியோட கேஸு. ஃபியூச்சர்ல வரதுக்கு சான்சஸ் இருக்கு. இனிமே வரதுக்கு சான்சஸ் இருக்கு. வந்தா கண்டிப்பா நான் பிரஸ் கிட்ட சொல்லிடுவேன். பிரஸ் முன்னாடி சொல்லிடுவேன் நானு. ஓகே மேம். சில ப்ரூஃப்லாம் இருக்குன்னு சொல்லியிருந்தீங்களா? அத பத்தி நம்ம பேசலாமா? கண்டிப்பா, கண்டிப்பா. நான் கதிரோன் பாலு வந்து இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு. அவங்க கம்ப்ளைண்ட் மெயில் மூலியமா பண்ணாங்க. ஆனா நாங்க தான் ஃபாலோ பேக் பண்ணோம். அவங்க அதுக்கப்புறம் டர்ன் அப்பே பண்ணலன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி அது பொய். அதுக்கான ப்ரூஃப் இது. நான் தான் ரிமைண்டர் போட்டிருப்பேன். ஜென்டில் ரிமைண்டர், ஜென்டில் ரிமைண்டர், 4 ஜென்டில் வாட்டி ரிமைண்டர். கிட்ட நீங்க ஆமா. நான் போட்டுட்டு 3, 4 வாட்டி போட்டுருப்பேன். அப்புறம் தான் அவங்க கிட்ட இருந்து எனக்கு ரிப்ளேயே வந்திருக்கும். அண்ட் ஒன் மோர் திங் வந்து எங்களுக்கு வந்து வுமென்ஸ் வெல்ஃபேர் கமிஷன் சம்திங் இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அது சங்கீதா மறந்துட்டாங்களா என்னன்னு தெரியல. கதிரோன் பாலு கோமால இருக்காரான்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலி ஜெனரல் பாடி மீட்டிங்ல நெறைய பேர் வந்திருக்கலாம், வராமலேயும் இருந்திருக்கலாம். அப்படின்னு இருக்கும்போது வந்திருக்கவங்களுக்கு தெரியும். நான் அட்டெண்ட் பண்ணியிருக்கேன். இல்லன்னுலாம் சொல்லல ஜெனரல் பாடி மீட்டிங் வந்து. அப்படி அட்டெண்ட் பண்ணியிருந்தாலும், பண்ணலனாலும் அவங்க சர்க்குலர் அனுப்பணும் எல்லாருக்கும். இந்த மாரி யார் யார் இருக்காங்க அந்த கமிட்டில, அவங்களோட இமெயில் ஐடி, அவங்களோட ஃபோன் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இது வந்து ட்ரேட் யூனியன் ஆக்ட் கிட்ட வருது. ஆக்ட் கீழ வந்து ஐசிசி கமிட்டி கண்டிப்பா இருக்கணும். ஐசிசி கமிட்டினா என்னன்னா, இப்ப நான் ஏதாச்சும் ஒரு புகார் தெரிவிக்கிறேன் அப்படின்னா, அந்த புகார் வந்து வெளிய போகாது அந்த கமிட்டில இருந்து. அவங்க சீக்ரெட்டா வச்சுப்பாங்க. இதுதான் அதோட இது. ட்ரேட் யூனியன் ஆக்ட்டின் படி ஐசிசி கண்டிப்பா இருக்கணும்.
இவங்க வந்து ஒரு வெல்ஃபேர் கமிஷன் சொல்றாங்க. அந்த வெல்ஃபேர் கமிஷன்ல யார் இருக்கான்னு கூட எங்களுக்கு தெரியாது. அவங்களோட மெயில் ஐடி கூட தெரியாது. அவங்களோட ஃபோன் நம்பர் கூட தெரியாது. இப்ப நான் அப்ரோச் பண்ணணும்னா யார் அப்ரோச் பண்ணணும்? யூனியன்ல தான அப்ரோச் பண்ணணும். அப்ப அவங்க என்ன ஏதுன்னு கேட்பாங்கல்ல. அப்ப நியூஸ் போயிடும்ல. இது வெளிப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இதோட நோக்கமே வந்து. அவர் வந்து சொல்லியிருப்பாரு. சரி நான் மெயில்ல கேட்டேன்ல. யார் யார் வந்து கேட்கறாங்க. இன்வெஸ்டிகேஷன் யார் யார் இருக்காங்க? என்ன பேனல் இருக்காங்க? எனக்கு நேம் லிஸ்ட் யார் யாரு கண்டக்ட் பண்றாங்கன்னு சொல்லி நான் கேட்டேன். அனுப்பிச்சிருக்கலாம்ல. இப்ப பிரஸ் மீட் வச்சு கூடி பேசிட்டு இருக்கார்ல. உட்கார்ந்து இது இருக்கும். சங்கீதாக்கு தெரியலையான்னு சொல்லிட்டு. மெயில்ல போடுறதுல என்ன தப்பு இருக்கு? அனுப்பிச்சிருக்க வேண்டியது இந்த மாரி இருக்கு. நீங்க மறந்துட்டீங்களா? இல்ல உங்களுக்கு தெரியாதான்னு சொல்லி எனக்கு அனுப்பியிருக்கலாம்ல. அப்ப எங்க போனாரு கதிரவன் பாலு? கோமால உட்கார்ந்துட்டு இருந்தாரா? மெசேஜ்லாம் நீங்க வந்து அனுப்பிச்சிருக்கீங்க. ஆமா. அந்த நான் வந்து மெசேஜ் வந்து கதிரவனுக்கு வந்து ஷாஜி ரிலேட்டடா அனுப்பிச்சிருப்பேன். இந்த மாரி எனக்கு அர்ஜென்ட் கால் பண்ணணும், பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வந்து ஃபோன் இன்னைக்கு எடுக்க முடியலம்மா, நான் நாளைக்கு பேசுறேன்னு சொல்லி எனக்கு அனுப்பிச்சிருப்பாரு. இது கதிரவனோட நம்பர். நான் என்னோட ஃபோன்ல இருந்து டெக்ஸ்ட் மெசேஜ் அவருக்கு அனுப்பியிருப்பேன். அவர் மறுநாள் தான் எனக்கு லைனுக்கு வந்தாரு. சம் பிஸியா இருக்குன்னு சொன்னாரு. அத நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அதாவது நீ நெக்ஸ்ட் டே வந்திருக்கு எல்லா மெசேஜும் நீங்க அனுப்பிச்சும் லைக் ரீகால் பண்ணியும் நெக்ஸ்ட் டே ஆமா. வந்திருக்கு இல்லையா? நான் அன்னைக்கு இன்சிடென்ட் நடந்த அன்னைக்கு நான் அவருக்கு மெசேஜ் பண்றேன். மறுநாள் மெசேஜ் பண்றேன். ஏன்னா நைட் இன்சிடென்ட் நடந்தது. அர்ஜென்ட் சார் நீட் டூ டாக் சம்திங் அர்ஜென்ட் சொல்றேன். அவர் வந்து அவங்க குழந்தைங்க ஃபோன் வச்சுட்டு இருக்காங்க. நான் அதுல மெசேஜ்ல ஆமா போட்டிருப்பாரு அவரு. பார்த்துருக்கேன். ஆமா. ஆன்லைன் கிளாஸஸ் ஆமா. நாளைக்கு வந்து நான் கண்டிப்பா பேசுறேன் சங்கீதா அப்டின்னாரு. மறுநாள் எனக்கு கால் பண்ணாரு. நான் பேசி தான் நான் கம்ப்ளைண்ட் வந்து ரைஸ் பண்ணேன் வந்து. அப்புறம் நான் அந்த கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணது அவருக்கு வாட்ஸ்அப் சாட்ல கூட நான் அனுப்பியிருப்பேன். சார் ஐ ஹேவ் சென்ட் அ இமெயில் டு யூனியன் ரிகார்டிங் த செக்சுவல் ஹராஸ்மென்ட் கம்ப்ளைண்ட் சொல்லிட்டு ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன் சொல்லி அவருக்கு நான் வாட்ஸ்அப்லயும் அத அனுப்பிச்சிருப்பேன். அப்படின்னு இருக்கிறபோது யூனியன் மெயில்ஸ நான் பார்க்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. நான் உனக்கு வாட்ஸ்அப்லயும் கன்ஃபர்மேஷன் பண்ணியிருக்கேன். இந்த மாரி அனுப்பியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. இப்போ ஹோல் ப்ராசஸ் என்னன்னா, தலைவங்க இப்போ ஒரு ஹெட் இருக்காங்க அப்படின்றபோது, அவங்க சரியா ப்ராசஸ் எடுக்கல, அவங்க சரியா அந்த ஆக்ஷன் எடுக்கலன்னா, கண்டிப்பா அது கேஸ் போகும். அதுலயும் உங்களுக்கு வந்து இன்னும் லைக் 4 இயர்ஸ் ஆச்சு. அஃப்கோர்ஸ் இந்த ப்ராசஸ் எல்லாமே லீகல் அப்படின்னும் லேட் ஆகும் இல்லையா? இந்த அளவுக்கு எப்படி போயிட்டுருக்கு இந்த ப்ராசஸ் உங்களுக்கு? ஷாஜி கேஸ் வந்து முடிஞ்சிருச்சுங்க. அவருக்கு கன்விக்ஷன் ஆயிடுச்சு. 6 மாசம் ஜெயில். அப்புறம் வந்து நான் காம்பன்சேஷன் கேட்கவே இல்ல. பட் காம்பன்சேஷன் குடுக்கணும்னு ஜட்ஜ் சொல்லியிருப்பாரு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சம் ஃபைன் மாரி போட்டிருப்பாங்க. ஸோ ஐ அம் ஹேப்பி வித் த ஃபைண்டிங்ஸ் எல்லாமே. பட் ஆனா ஐ அம் ஹேப்பி வித் த 6 மந்த் ஜெயில் சொன்னாங்க இல்லையா? ஸோ அதனால நான் அப்பீல் போயிருக்கேன். அப்பீல் நானு போட்டுட்டேன் நானு. ஸோ அது அடுத்த கோர்ட், அடுத்த ஹைரார்கி கோர்ட் என்ன முடிவு சொல்றாங்களோ, அது ஒரு 1 1/2 இயர், 2 இயர்ஸ்க்குள்ள அந்த கேஸ் முடிஞ்சிரும் ஷாஜியோட அப்பீல். ஓகே. இப்ப திருப்பி ரீஓப்பன் ஆயிருக்குல்ல சில கேஸஸ். அந்த ப்ராசஸ் எப்படி போயிட்டுருக்கு? நேத்து பேசினேன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க. அது வந்து என்னன்னா வந்து லோயர் கோர்ட் வந்து சைதாப்பேட் கோர்ட்டு ராதாரவி கேஸ் வந்து நம்பர் ஆயிடுச்சு. நம்பர் ஆயி ஆர்டர் குடுத்துருப்பாங்க. ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் டூ R5 விருகம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் போலீஸ் வந்து ஆஸ் யூசுவல் வந்து எந்த ரிப்போர்ட்டும் சப்மிட் பண்ணல. வந்து லெதார்ஜிக்கலா சொல்றாரு ஹியரிங்ல சைதாப்பேட் கோர்ட்ல. எங்களுக்கு ஆர்டர் ப்ராசஸ் ஆனதே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ஒண்ணும் புரியல எனக்கு. அதாவது வேர்ல்ட் லெவல்ல தெரிஞ்சிருச்சு. நான் இன்டர்வியூ குடுத்துட்டு இருக்கேன் மீடியா எல்லாத்துக்குமே வந்து. வேற கண்ட்ரில இருந்தே எனக்கு மெசேஜ் பண்றாங்க. இந்த மாரி வந்து பார்த்தோம் இன்டர்வியூ அப்படின்னு சொல்லிட்டு. இது தமிழ்நாட்டுக்குள்ள தானே இருக்கு. விருகம்பாக்கம்ல தானே இருக்கு. அதுவும் இல்லாம அந்த ஜூரிஸ்டிக்ஷன் அந்த கோர்ட் தான் வரும். அந்த போலீஸ் ஜூரிஸ்டிக்ஷன் வந்து. இவருக்கு எப்படி தெரியலன்னு எனக்கு தெரியல போலீஸ் வந்து. பரவால்ல தெரியாமயே இருக்கட்டும். ஒருவேள விருகம்பாக்கம் ஸ்டேஷன் மட்டும் கோமால இருக்காங்களான்னு தெரியல போலீஸ் ஸ்டேஷன் வந்து. ஓகே. இப்போ நீங்க அந்த ப்ராசஸ் போயிட்டுருக்கு. உங்களுக்கு வந்து சப்போர்ட் அப்படின்ற விஷயம் இருக்கும் இல்லையா? ஃபினான்ஷியலா நீங்க என்ன பண்ணிட்டுருக்கீங்க? அத பத்தி சொல்ல முடியுமா? அ ஃபினான்ஷியலுக்கு? என்ன வந்து ஃபுல்லா வந்து கார்னர் பண்ணி ஒர்க் குடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இது அனவுன்ஸ்மென்ட் மாரி பண்ணிட்டாங்க மேடம். ஸோ, அதனால நான் வந்து முன்னாடி ஐடில தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். சரி நம்ம பேக் டூ ஐடி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் திரும்ப வந்து ஐடில வந்து டெம்பரவரியா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். பிகாஸ் எனக்கு ஃபினான்ஷியலி காசு வேணும். அட்வொகேட் ஃபீஸ் குடுக்கணும். நான் சர்வேல் பண்ணணும். எனக்கு பெர்சனல் நீட்ஸ்லாம் இருக்கு. ஸோ, அதனால இப்ப டெம்பரவரியா போயிட்டுருக்கேன். அண்ட் ஒன் மோர் திங் இந்த ராதாரவி கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஹைகோர்ட்ல பெட்டிஷன் போட்டேன். அதுவும் ஆர்டர் வந்து ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் டூ எல்லாரையுமே ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. நான் நம்பர் குடுத்துருப்பேன். என் பக்கத்துல யார் யார் உட்கார்ந்தாங்க, அவங்க ஃபோன் நம்பர்ஸ் எல்லாமே வந்து. எல்லாருமே ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி வித்தின் 2 to 3 மந்த்க்குள்ள ரிப்போர்ட் சப்மிட் பண்ணி ஆகணும்னு சொன்னாங்க. இன்னும் ஆர்டர் காப்பி கையில வரல. 2 to 3 மந்த்க்குள்ள சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நாங்க வந்து என்னோட அட்வொகேட் கேட்டிருப்பாரு. சார் ஆர்டர் போட்டோம்னா போலீஸ் மதிக்க மாட்றாங்கன்னே நாங்க சொல்லியிருப்போம் ஹைகோர்ட்ல வந்து. அதுக்கு வந்து அந்த ஜஸ்டிஸ் என்ன சொன்னாருன்னா, ஆர்டர் மதிக்கலன்னா கன்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ கன்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் போட்டுருவேன். போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து எங்களுக்கு தெரியல அப்படின்னு அவங்க தெரியாமயே இருக்கட்டும், கோமாலே இருக்கட்டும் பாவம். எப்படி அவங்கள வேப்பில வச்சு அடிக்கணுமா என்னன்னு தெரியல. எந்திரிங்க கேஸ் வருது, ஆர்டர் போட்டுருக்காங்கன்னு. எனக்கு எனக்கு புரியல என்ன நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. இதே ஒரு மினிஸ்டரோ, ஒரு எம்எல்ஏவோ இந்த மாரி அலிகேஷன் ஏதாச்சும் வந்ததுன்னா இப்படிதான் போலீஸ் வந்து சொல்வாங்களா? எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு. சொல்லி தான் பார்க்க சொல்லுங்களேன் பார்க்கலாம். என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அதர் ஹையர் ஹைரார்க்கில இருக்கிறவங்க. இப்போ டப்பிங் அப்படின்றபோது எல்லாருக்குமே ஒரு இருக்கிற விஷயம் என்னன்னா, ஓகே டப்பிங் போறாங்க, பேசுறாங்க. ஒரு 5 ஹார்ஸ் இருக்கும் வேல. நல்ல காசு வாங்கிட்டு வெளில வந்துடுறாங்க. இப்படின்ற விஷயம் தான் மக்கள்கிட்டயும் இருக்கு. லைக் மீடியா பீப்பிள்கிட்டயும் டப்பிங் ஆர்டிஸ்ட் தானே அப்படின்னு. அது பின்னாடி இவ்ளோ கஷ்டங்கள் இருக்கும் இல்லையா? தெரியாத கஷ்டங்கள் இருக்கும்ல.
இப்போ நீங்க டப்பிங் யூனியன்ல இருந்திருக்கீங்க. நீங்க வந்து இவ்வளோ வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. நெறைய ஆர்டிஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கும்போது, எந்த மாரியான ஸ்ட்ரகிள்ஸ்லாம் இருக்கும் இந்த டப்பிங் இதுல? டப்பிங் வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு குட்டி, குட்டி சர்க்கிள் மாரி இருக்குங்க. இப்ப அவங்களுக்கு தெரிஞ்சவங்கள மட்டும் கூப்பிடுவாங்க. அவங்க வரைக்குமே வாய்ஸ ஓகே பண்ண வச்சு, அவங்க வரைக்குமே பேச வச்சுருவாங்க. இப்ப அந்த ஒரு 5 பேர் போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸாம்பிள் வந்து 5 பேர் வாய்ஸும் ஓகே ஆகலன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான்லாம் வந்து அவ் அ அகெயின்ஸ்டா தான் இருக்கேன். அகெயின்ஸ்ட் இன் த சென்ஸ் நிர்வாகத்துக்கு அகெயின்ஸ்டா இருக்கேன். யூனியனுக்கு அகெயின்ஸ்டா இல்ல. அப்ப எங்களலாம் கூப்பிட மாட்டாங்க. கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லிருவாங்க. ஏன்னா கூப்பிட்டாங்கன்னா, அந்த இன்சார்ஜா இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க இன்சார்ஜா சர்வேல் பண்ண முடியாது. அவங்க ஃபேமிலி போயிடும். ஸோ, அதனால வந்து சப்போஸ் வேற வழியே இல்ல அப்டின்னானாக்கா, என்ன கூப்பிடுவாங்க, சுமதிய கூப்பிடுவாங்க. அப்ப எங்க வாய்ஸ் ஓகே ஆயிடும். ம். ஆனா, ஃபர்ஸ்ட்டு எங்கள கூப்பிட மாட்டாங்க. ஸோ, இந்த மாரியும் நடக்கும். சில பேர் வந்து ஜென்யூனா இருப்பாங்க. சில டப்பிங் இன்சார்ஜஸ் வந்து, இல்ல இவங்க வாய்ஸ் கரெக்ட்டா இருக்கும்னு அவங்களுக்கே தெரியும். கூப்ட்டு பேச வச்சுருவாங்க. அப்ப பேச வைக்கிறது பிரச்சன இல்ல. பேசிர்லாம்னு வச்சுக்கோங்களேன். ஆனா, அவங்களுக்கு வேல போயிடும். அவங்கள வந்து இன்சார்ஜா அடுத்தது அவங்க நீடிக்க முடியாது. அப்ப வந்து அவங்க கால்ல தான் போய் விழணும். கதிரவன் பாலுவோ, யார் நிர்வாகத்துல இருக்காங்களோ, அவங்க கால்ல தான் போய் விழணும். இப்படிதான் இயங்கிட்டு இருக்கு. ஆக்சுவலி வந்து நல்ல ஒரு தொழில், நல்ல ஒரு ஜாப் வந்து. பட் ஆனா இப்படி பண்ணி வச்சிருக்காங்க அந்த அந்த வேலைய வந்து. அத நெனச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு.